லூக்கா 12வது வசனம், 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே அடிமையோடு கூட இருந்து உங்களோடு பேசுகிற வார்த்தையை அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, நான் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய கரத்தில் என்ன தருகிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். அப்போ அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு முதல்ல இருக்குது. நம்மளை இந்த உலகத்தில் படைத்த அந்த தேவன் அவருடைய ஒரே பேராகிய குமாரனை நமக்காக தந்தருளி நம்மேல் இவ்வளவு தூரம் அன்பு வைத்ததுனால அது மாத்திரம் இல்லை, அவரை நமக்கு தந்தது மாத்திரம் இல்லை, அவரையே ஒப்பு கொடுக்கவும் சித்தமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை பேசினார். முதலாவது அந்த 3 வார்த்தைகளும் நமக்காக, ஜனங்களுக்காக. கடைசி உள்ள 4 வார்த்தைகளும் அவருடைய அந்த காரியங்களுக்காக அவர் பேசியிருக்கிறார். இந்த நாளிலே நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, தாகத்தோடு, என்ன தாகம்? அவர் சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய அனுபவத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இதை இந்த நாளில் யார் யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே இயேசுவினுடைய அன்பையும் தேவன் கொடுக்கிறதான அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் இலவசமாய் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர் பேசினதான 5வது வார்த்தை குறித்து நாம் கவனிப்போமானால், தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன். அவருக்கு அப்படி என்ன தாகம்? அவர் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆகாருடைய பிள்ளையினுடைய அந்த தாகத்தை தீர்த்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த போது மோசேயின் மூலமாக கன்மலையில் இருந்து தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன். அது மாத்திரமல்ல, சமாரியா ஸ்திரீயினுடைய தாகத்தை தீர்த்தவர். நாம் பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வருது. ஆண்டவர் சமாரியா ஸ்திரீகிட்ட போறாரு. போகும்போது அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யூதருக்கும் சமாரியாவுக்கும் எந்த ஒரு இது இல்லையே, நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த நான் தர முடியாது அப்படின்னு சொன்ன போது அவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அப்படின்னு. ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அறிந்திருந்தா நீ அவரிடத்துல கேட்டிருப்ப, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு. அப்ப இந்த அம்மா ஆண்டவரை பத்தி அறியாததுனால, இந்த கிணறு யாருடைய கிணறுனா எங்களுடைய முற்பிதாக்கள் அவங்களுடைய கிணறு, யாக்கோபுடைய கிணறு. இந்த கிணறுல உள்ள இந்த தண்ணீரை நான் இதுல இருந்து நீங்க குடித்ததுண்டே, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த சமாரியா ஸ்திரீ கேட்குறாங்க. அதில் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணத்துல உள்ள தண்ணீரை குடிச்சவங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா
அந்த தண்ணீரை நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொன்ன தேவன் சொல்றாரு, எப்படி அவளுடைய அந்த பழைய அந்த வரலாறை, அவளுடைய நிலைமையை பற்றி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. எப்படின்னா, உனக்கு 5 புருஷர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அவளுடைய நிலைமை சொல்லும்போது, அப்போதான் நினைக்கிறேன், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? இயேசு கிறிஸ்துட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேசியா அவர் தான் உண்மையான ஒரு மேசியா என்பது தெரிஞ்சு உடனே என்ன பண்ணுறா, அவருடைய அந்த சமூகத்தில் அவ உடனே அதை நினச்சி அறிஞ்சிக்கிட்டு உடனே அவள் ஊருக்குள்ளால போய் அங்கே போய் ஆண்டவரை பற்றி அநேகத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எப்படின்னா, ஆண்டவருடைய தாகம் என்ன அப்படின்னா, அவருடைய தாகம் ஆத்துமாக்கள் மேல் வைத்த தாகம். அந்த இடத்துல சரீரத்தின் அந்த பலவீனத்தினால அடி, அவர் ரத்தம் சிந்த சிந்த அந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் அவருக்கு தாகம் வருது. அந்த தாகத்தை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த தாகமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த ரத்தமும் நீரும் அந்த சரீரத்தை விட்டு எல்லாம் வெளியே போகும்போது அவரால் தாங்க முடியாத அந்த ஒரு சொல்ல தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அது சரீர பிரகாரமான தாகமும் இல்லை, அந்த ரத்தம் வெளியே போகிறதுனால உள்ள தாகமும் இல்லை. அவர் என்னென்ன ஆத்ம தாகத்தோடு, ஆத்ம பசியோடு அவர் இருந்தார். இந்த ஆத்மா பசியோடு இருந்ததற்கு அதற்கு காரணம் அப்படின்னா, அந்த சரீரம் எல்லாம் அந்த பிற்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் ஆத்மாவுக்காக அவர் தாகமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அது சரீரபரமான தாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் அந்த முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இந்த யூதர்கள் என்னென்னா, யாருக்காவது அடிபட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களாம். அப்போ இந்த நேரத்தில் அவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது 3 சுவிசேஷத்துலையும் எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு, மார்க்கு, யோவான், இந்த 3 சுவிசேஷத்துலேயும் இது எழுதப்பட்டிருக்குது. இந்த இதை அவர் அவர் வாங்கி கொள்ளவில்லை. ஏன் வாங்கி கொள்ளலை அப்படின்னா, அவருடைய தாகமே சரீர தாகம் இல்லை, அவருடைய தாகம் ஆத்மீக தாகம். அப்படின்னா அவருக்கு என்ன தாகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நம்ம கற்றுக்கொள்ளும்போது என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் தேவன் நமக்காக செய்த அந்த தியாகத்தை நாம் நினைத்து, அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது, அவர் நமக்காக மரித்தது, இந்த காரியங்களை நாம் என்னன்னா தேவன் எப்படி அந்த 3.5 வருட காலத்திலே இரவு பகல் என்று பார்க்காதபடி கிடைக்கிற நேரமெல்லாம் எப்பொழுதுமே அவர் சுவிசேஷத்தை ஜனங்களின் மத்தியிலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுவிசேஷங்களையும் செய்து கொண்டிருந்தது போல இந்த நாளிலும் நாமும் ஆத்ம தாகத்தோடு நாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நம்மை கர்த்தர் இந்த நாளிலும் கூட வைத்திருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாராவது ஒரு வாசியுங்கள். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். இது எப்படி அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லிடுறான்னா, ஒரு ஆத்மாவை நம்ம திருப்புகிறோம் அப்படின்னா அவனை நம்ம என்னென்னா மரணத்திலிருந்து ரட்சித்து கொள்ள அந்த பாவங்களை மூடக்கூடிய அந்த ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நம்ம இதை பார்க்கும்போது விலையேற பெற்ற ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரித்து போன சூழ்நிலை இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை அவங்க கேட்கணும். அந்த சத்தியத்தை கேட்டது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கணும். நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பங்களில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தேசத்தில், இப்படி பல இடங்களில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிருபையாக ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்ததுனால இந்த இடத்திலும் கூட வந்து நிற்கவும் தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனையோ பேர் இந்த சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பை இழந்து மரணத்துக்கு நேராக இன்னும் அவங்க அப்படியே இருந்திருக்கிறாங்க. இந்த ஆத்துமாக்களை தப்பு வைக்கிறதுக்காக இந்த திரளான
பாவங்களை மூடுவதற்காக கர்த்தர் என்னன்னா, இயேசுக்கு இருந்த ஒரே தாகம் என்னன்னா, அவர் இரவு பகல் ஆத்துமாக்களுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக நம்மளை ஊழியங்களுக்காக எங்கெங்கெல்லாம் அழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் செல்லணும். அதற்கு தடையாக இருந்தால் அவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். இயேசு என்ன சொல்றான்னா, எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. அதனால நம்ம என்னன்னா, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களா இருக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க அதிக நன்மையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் இந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்கிறோம். அதனால நம்ம ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்திலே இருக்கிற ஆத்துமாக்களுக்காக இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு பேரும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியிலே ஒரு சமாரியா ஸ்திரியை போல மற்றவர்கள் மத்தியிலே சொல்லக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதனால நம்ம என்னன்னா, மூலமாக நம்முடைய இந்த வாஞ்சையின் மூலமாக நம்முடைய ஒரு வைராக்கியம், நம்ம ஆண்டவரை பற்றி எப்படியாவது மற்றவர்கள் சொல்லணும், அப்படிங்கணும், உபதேசிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பரலோகத்திற்கு அவர்களை சொந்தக்காரர்களாக்கி அவங்களை அநேக பாவங்களை விட்டு அவங்களை மூடுகிற அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும் போதெல்லாம், நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம் மூலமாக அநேகர் வேதனையிலிருந்து அந்த விடுதலை பெற்று தேவனை அறிவதற்கு ஒரு கருவியாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே அவருக்குள் இருந்த ஆத்துமதாகம் இன்னும் நமக்குள்ளும் கொடுத்து நம்மையும் அவரை போல நடக்க வைக்க, அவரை போல செயல்பட வைக்க கர்த்தர் விரும்புகிறார். அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.